ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை வழங்க தேவன் கிருபை செய்து வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம் பாருங்க. கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. நிறைய கலாத்திய சபைக்கு பவுல் பேசிட்டு வர்றாரு. ஏன்னா பவுல் போற இடம்லாம் பாருங்க, இவர் இயேசுவை அவர் கிருபையை போற இடம்லாம் சுவிசேஷமா சொல்லிட்டு வர்றாரு. அவரை நம்புறது, சிலுவையில நடந்த காரியத்தை விசுவாசிப்பது தான் நமக்கு ஜீவன் வாழ்வு. அவருடைய நீதி தான் நமக்கு இன்றைக்கு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய நீதியில நிற்க முடியாது. அவரை விசுவாசிக்கிற விசுவாசம்தான் நமக்கு இன்றைக்கு பிழைப்பு. ஆனா நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள ஊடுருவி இந்த சுவிசேஷத்தை என்ன பண்றாங்க, கலங்கப்படுத்துறாங்க. அதை மக்கள் மத்தியிலே தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணணும், இதையும் நீங்க சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாருங்க பழைய ஏற்பாட்டு முறைமைகளை கொண்டு அப்படி பண்றாங்க. அதுலேயும் நிறைய மக்கள் அதனால பின்வாங்கி போறாங்க, குழம்பி போறாங்க. அதனாலதான் பாருங்க பவுல் நிறைய இடங்கள்ல அதை பத்தி பேசிட்டு வர்றாரு, வார்னிங் கொடுக்குறாரு. சில நேரங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு சில நேரங்கள் அவங்களை திட்டுறாரு. அதே போல மக்களையும் நிறைய நேரங்கள் வார்னிங் பண்றாரு. இது மாதிரி நம்பாதீங்க, சிலுவை பற்றிய உபதேசம் அந்த உலகத்துக்கு பைத்தியமா இருக்கும், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அதுதான் தேவனுடைய பலன். அதே மாதிரி இயேசு சிலுவையில் செய்த காரியத்தை விசுவாசிப்பது தான் நமக்கு ஜீவன், அதுதான் நீதி. நம்ம நீதியில் நம்ம போக முடியும்னா இயேசு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே விசுவாசம் அதுதான் உங்களுக்கு பிழைப்பு. யாரை விசுவாசிக்கிறது? தேவனை விசுவாசிக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றாங்க. நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது. ஏன் நீதி முக்கியம்? தேவன் பரிசுத்த தேவன், அவரிடத்துல நீதி இல்லாமல் போய் நிற்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவரை நம்ம போய் பாவத்துல இருந்து போய் தரிசிக்க முடியாது. அப்ப நீதி விழுந்து, நீதி தான் பாருங்க தேவனுக்கு முன்பாக தைரியமா நிற்க கிருபை செய்கிறது. அது இயேசுவே நமக்கு தராது. அவர் பாவியா இல்லை, நம்ம தான் பாவியா இருந்தோம். அவர் நம்மை நீதிமானாக்கும்படி தன்னை பாவியாக்கி கொண்டார், நாம் அவருடைய நீதி இலவசமாய் பெறும்படி. இப்படி விசுவாசத்துல நம்ம நீதிமானாகிறோம். இதுதான் நம்மளை நீதிமானாக்கும். இந்த விசுவாசனாலதான் இந்த நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? ஆபகூக்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு 4ல பாருங்க, அதுல செகண்ட் போர்ஷன், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் இயேசு மேல விசுவாசம் வைக்கிறது நமக்கு பிழைப்பு. அதனாலதான் நமக்கு பாருங்க நீதி வருது, தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுது. எல்லாத்துக்கும் மேல தன் விசுவாசம். இப்ப பாருங்க, எனக்காக நீங்க விசுவாசிக்கணும், உங்களுக்காக நான் விசுவாசிக்க முடியாது. பர்சனலா அதனாலதான் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, தன்னை பரிகாரியாக ஏற்றுக்கொண்டு, தன்னை என்ன பண்ணணும், தேவனுக்கு விட்டு கொடுத்து, அந்த பிள்ளைங்கிற இடத்துல இருக்கிறவங்க இருதயத்திலே உணர்வுல நம்ம பெருகும் பொழுது நமக்கு இப்படியான பிழைப்பு உண்டாகிறது. பிழைப்புனா என்ன? ஜீவன், எல்லாவற்றிலும் ஒரு ஃபுல்ஃபில்லான ஜெயமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் எங்க வச்சிருக்காரு? ஒவ்வொருவனும் அந்த இயேசுவை முழுமையாக நம்பி விசுவாசித்து அதனால வருகிற பெனிஃபிட்ல நமக்கு இந்த ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தன் விசுவாசத்தினாலே நீதிமான் யாரு? தேவனுடைய நீதியை இலவசமா பெற்றான். எப்படி பெறான்? விசுவாசத்துல பெறான். அந்த விசுவாசம் என்ன பண்ண வைக்குது? தேவனத்துல இருந்து எல்லா அவர் சிலுவையில சேர்த்து வைத்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள வைக்குது. இப்படியான பிழைப்புக்கு தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த பிழைப்புங்கிறது ஏதோ சாதாரண உலகத்துல இருக்கிறவங்க சொல்ற மாதிரி பிழைக்குன்னு நினைக்கிறாங்க. ஏதோ வாழ்க்கைங்க பிழைப்பு ஓடுது அப்படின்னு இல்லை. இது நித்திய ஜீவன். இது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இந்த உலகத்துல வெற்றிகரமாய் வாழ்வது, எல்லாற்றையும் ஜெயமான வாழ்வு, அவரை மகிமைப்படுத்தும்படி வாழ்வு, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறிக்கிறது. ஆமென். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இப்படியாக ஒவ்வொருவரும் தங்கள் விசுவாசத்தினாலே பலப்பட்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.